குறைந்தபட்சம் உங்களை அழகு பார்த்தோமே. இன்னைக்கு விவசாயிகள் வந்து பருவம் தவறி போன மழையினால, இந்த அதிக கனமழையினால அல்லது வந்து மேகமூட்டத்தில் பெற்ற மழையினால ஒவ்வொரு விவசாயியும் வந்து கண்ணீரின் கம்பளை மாற்றமே. இன்னைக்கு கூட பாக்குறோமே, அமைச்சர்களை உள்ளே விடலையோ, எங்களுடைய கோபம் எங்களுடைய நியாயமானதானே. ஏன் இதை வந்து நீங்க வந்து இங்க கேட்டா வந்து மேல சொல்லி போறீங்க? ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் ஒவ்வொரு மத்திய அரசாங்கமும் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள்களை, விவசாயிக்கு தேவையான அதே மாதிரி பல்வேறு உபகரணங்களை நேரடியாக கொடுங்க. விவசாயி வாழ்ந்தாதான் இந்தியாவுடைய ஜிடிபி உயரும். இந்தியா உயரணும்னா விவசாயியுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கணும். அதைத்தான் எம்.எஸ். சுவாமிநாதன் அறிக்கை சொல்லுது. ஒவ்வொரு விவசாய சம்பந்தமா இருக்கிற அத்தனை துறை அதிகாரிகளும் படிக்கிறீங்களா, ஒவ்வொரு வல்லுநர்களும் படிக்கிறீங்களா, ஒவ்வொரு மந்திரியும் படிக்கிறீங்களா? அப்புறம் விவசாயம் செஞ்சா மட்டும் வந்து அது சரியில்லை இது சரியா அப்படின்னு போயிடுறீங்க. விவசாயி தன் மானத்தையும் காக்குறான், இந்தியாவுடைய மானத்தையும் காக்குறான், அதே போல தமிழ்நாட்டுடைய மானத்தையும் காக்குறான். அப்படிப்பட்ட ஒரு எல்லையில ஒரு ராணுவ வீரர்களை போல வயல்வெளியில பாம்புக்கு நடிகல, பள்ளிக்கு நடிகல, புயலுக்கு நடிகல, மழைக்கு நடிகல நாங்க வந்து விவசாயம் பார்க்கிறோமே. எங்களுக்கு தேவையான நிதிகளை கொடுக்கறதுலயே நீங்க பாரபட்சம் காட்டுறீங்க. பல்வேறு நலத்திட்டங்கள் பல்வேறு முறையில் செய்யறீங்களே. விவசாய தேவையான விஷயங்களை மட்டும் செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன நிர்பந்தம் வருது? இது குறித்து ஏன் வந்து உங்க அமைச்சரை பேச மாட்டேங்குது? ஏன் இது குறித்து ஏன் தண்ணீர் வழக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேர் செத்துருக்காங்க இது வரைக்கும்? எத்தனை பேர் இதுவரை நடந்திருக்காங்க? எத்தனை பேருக்கு நீங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல விவசாயம் பண்ணும்போது இறந்ததுக்கு நீங்க வந்து இவ்வளவு காசு கொடுத்துருக்கோம், எத்தனை தொகை கொடுத்துருக்கோம் வெள்ளைக்கு கொடுக்க முடியும் உங்களால? இதே நீங்க செஞ்ச தவறத்தான் மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்கு செஞ்சுக்கிட்டே வராங்க. நீங்க சொன்னீங்களா, நீங்க சிறுதானிய ஆடுக்கு கொண்டு வந்தீங்களா? நாங்க சிறுதானியத்துக்கு ஒவ்வொரு விவசாய சிறுதானியத்துக்கு மாறி நாங்க வந்து லட்சம் டன்னை வந்து நாங்க வந்து உற்பத்தி செஞ்சு உங்களுக்கு கொடுத்தோமே. விலையை சரியான விலையை உங்களுக்கு கொடுக்க முடியுதா? உலக நாடுகளில் பேசுறீங்களா? இந்தியாவுடைய ஆண்டு மில்லட் ஆண்டு அப்படின்னு சொல்றீங்களா? சிறுதானிய உற்பத்தி ஆண்டுன்னு சொல்றீங்களா? அதுக்கு சரியான விலையை மத்திய அரசாங்கம் நிர்ணயம் பண்ண முடியுதா? இல்ல மாநில அரசாங்கம் நிர்ணயம் பண்ண முடியுதா? இன்னைக்கு வரைக்கும் வந்து தமிழக அரசாங்கம் நெல்லுக்கான அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுக்கலையே. நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த அந்த மேனிபெஸ்டோல கொடுத்த அந்த 3000 கொடுக்க இதுவரைக்கும் கொடுக்கலையே. கூட்டாளி ஒன்று இருக்கு. திரு பாக்கியநாதன், நீங்க கூறுவது எல்லாமே நியாயமா தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ஏற்கனவே இந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கும்போது மத்திய அரசு தானே அதுக்கான நிதியை கொடுக்கணும். பல்வேறு திட்டங்கள்ல மத்திய அரசு அவர் கோரி போகிற தமிழக முதல்வர் அவர்களே, விவசாயியுடைய நலன் கருதி விவசாயிகளை பாதுகாக்கிறேன், விவசாயிய உரிமைகளுக்கு போராடுவேன், விவசாயிய உற்ற தோழனா இருப்பேன்னு சொல்லித்தானே நீங்க வந்து எங்கள்கிட்ட வாக்குகளை வாங்குனீங்க, எங்கள்கிட்ட அப்படித்தானே பேசுனீங்க. நாங்க உங்களுக்கு தானே ஆதரவு கொடுத்தோம். அப்ப உங்களுக்கு தானே கேட்போம். மத்திய அரசானுடைய திட்டங்கள் எது வந்தாலும் நீங்க வந்து கண்மூடித்தனமா வந்து ஏற்கிறது ஏற்காத உங்களுடைய கொள்கை முடிவு. விவசாயியுடைய பிரச்சனையில ஒரு அணியில் உங்களுக்கு நாங்க வாக்களிச்சோமே. தமிழ்நாடு இருக்க அத்தனை விவசாய சங்கமும் அத்தனை விவசாயிகள் தமிழகனுடைய முதல்வரா ஐயா மு.க. ஸ்டாலின் தான் வரணும். அவருக்கு தேவையான இந்த சூழ்நிலையில நாம வந்து ஒட்டுமொத்தமா வாக்களிச்சு அவரு கூட்டுறவு கருவு தெளிவு செய்வாரு. அதே மாதிரி தேசிய வேளாண் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவாரு. தேசிய வேளாண் பாதுகாப்பு சட்டம் இருக்குமா? அந்த சட்டத்துல பல்வேறு திருத்தங்கள் இருக்கு. அந்த திட்டத்தை தமிழக அரசு ஏற்று நடத்த மாட்டேங்கிறீங்க. கார்பரேட்காரன் 2500 கோடி எடுத்து போயிடானே, 5000 கோடியில அது உங்களுக்கு தெரியுதுல. ஏன் தமிழக அரசு ஏற்று நடத்த மாட்டேங்கிறீங்க? பல்வேறு விஷயங்கள் நீர் மேலாண்மையில அவ்வளவு தண்ணி பல லட்சம் டிஎம்சி தண்ணி கடல்ல போகுது. அதை வந்து நீர் மேலாண்மை சரி பண்ணி தென் மாவட்டங்களுக்கு குறிப்பா விருதுநகர், அதே மாதிரி ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு கொடுத்தா என்ன நீங்க? ஏன் மத்திய அரசுடைய திட்டங்களையே காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் இன்னைக்கு வரைக்கும் கிடப்பில கிடக்க, இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்தலையே. பேருக்கு ஒரு போட்டோ சுட்டு மட்டும் நடத்துறீங்களே. இப்ப இருந்தா விவசாயினுடைய வாழ்வாதாரம், விவசாயினுடைய கோபம், விவசாயினுடைய ஆதங்கம், விவசாயினுடைய ஆவேசம் யார்கிட்ட பார்க்க? மாநில அரசு மீதும் பாயும், மத்திய அரசு மீதும் பாயும். விவசாயிகள் தற்கொலை அப்படிங்கிறது வந்து மாநிலம் மட்டும் இல்லாம இது வந்து ஒரு நாட்டோடைய பிரதானமான விஷயமா தான் நம்ம பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது மாநில அரசு மட்டும் இல்லாம மத்திய அரசு இதுக்கான நடவடிக்கை எடுத்தாதான் இதுக்கான இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இணைப்புல இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி திரு பாக்கியநாதன். பொருள் புதிது நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.